தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். வங்கதேசத்தின் டாக்கா பல்கலைக்கழக தேர்தலில் ஜமாத்-இ-இஸ்லாமி அமைப்பு வென்றது கவலைக்குரிய விஷயம் என்று காங்கிரஸ் எம்பி சசி தரூர் எச்சரித்துள்ளார். டாக்கா பல்கலைக்கழகத்தில் நடந்த தேர்தலில் வங்கதேசத்தின் மிகப்பெரிய இஸ்லாமிய கட்சியான ஜமாத்-இ-இஸ்லாமியின் மாணவர் அணி வெற்றி பெற்றுள்ளது. அதன் ஜமாத்-இ-இஸ்லாமி ஜம்மு காஷ்மீர் பிரிவு இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது. வங்கதேசத்திலும் அந்த அமைப்பு தடை செய்யப்பட்டிருந்தது. ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்த பின்னர் அந்த தடை நீக்கப்பட்டது. வங்கதேசம் உருவான 1971ஆம் ஆண்டிலிருந்து பல்கலைக்கழக தேர்தலில் ஒரு இஸ்லாமிய மாணவர் அணி அமைப்பு வெற்றி பெறுவது இதுவே முதன்முறையாகும். இந்நிலையில் இது கவலைக்குரிய விஷயம் என்று காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், டாக்கா பல்கலைக்கழக தேர்தலில் முதன்முறையாக ஜமாத்-இ-இஸ்லாமி வென்றுள்ளது. வங்கதேசத்தில் பிரதான கட்சிகளான தடை செய்யப்பட்ட அவாமி லீக், வங்கதேச தேசிய கட்சி ஆகியவற்றிற்கு இடையே பிரச்சினை நிலவுகிறது. இதனால் விரக்தியடைந்த இளைஞர்கள் மூன்றாவது அமைப்பான ஜமாத்-இ-இஸ்லாமிக்கு வாக்களித்துள்ளனர். அதற்காக அந்த வாக்காளர்களை மத வெறியர்கள் என்றோ இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் என்றோ எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஜமாத்-இ-இஸ்லாமி அமைப்பினர் இதுவரை ஊழல் செய்ததாகவோ அரசு நிர்வாகத்தை சரிவர நடத்தவில்லை என்றோ ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லை என்று சசி தரூர் கூறியுள்ளார். மேலும் வங்கதேசத்தில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பொது தேர்தல் நடக்கிறது என்று கூறிய சசி தரூர், இந்த முடிவு தேர்தலிலும் எதிரொலித்தால் ஒரு ஜமாத் அமைப்பை எதிர்கொள்ள இந்தியா தயாராக இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்பியுள்ளார்.